வணக்கம். நான் குளோரியானி. அதாவது என்னத்தை தின்னா பித்தந்தெளியும் அப்படிங்கிற மாதிரி இந்த திமுக தலைவரோட மனைவி என்ன செய்வாங்கன்னா, பரம்பரை சாபத்தை தொலைக்கிறதுக்கு கோயில் கோயிலாக ஏறி இறங்குவாங்க. ஒரு கோயில் விடாம பக்தி மயமா குடும்ப குத்து வழக்கா தன்னை பிரதிபலிச்சு என்ன செய்வாங்கன்னா, கோயில் கோயிலா ஏறி இறங்கி என் மாமனார் பாவம் என் பிள்ளைகளுக்கு வந்துடாம, என் புருஷன் பாவம் இந்த தமிழகத்துக்கு செஞ்ச அத்தனை சாபங்களும் பாவங்களும் என் பிள்ளைங்க தலையில விடிஞ்சிடாம, என் பேர பிள்ளைங்க தலையில விடிஞ்சிடக்கூடாதுன்ட்டு அத்தனை அட்டூழியங்களையும் பண்ண கணவனையும் குடும்பத்தையும் திருத்த முடியாம, அதுக்கு உடன்படாம, அதெல்லாம் சரி நல்லா வாரி வக்கணையா என்ன வாரி சுருட்டி அனுபவிச்சுக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா, கோயில் படி ஏறி 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 கும்பிட்டு கும்பிட்டு 40,000 தான் கையிருப்பு இருந்தாலுமே கடனை உடனே வாங்கியாவது எங்க போய் ஆட்டை போடுவாங்கன்னு தெரியாது. ஆனா சாமிக்கு மட்டும் லட்சக்கணக்கில் கிரீடம் வச்சிருவாங்க, வேலை சாத்திடுவாங்க, என்னெல்லாமோ பண்ணி தொலைச்சி விட்டுருவாங்க. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, தப்பு செய்யறதுக்கு சாமி துணை போகுமா? எனக்கு அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும். இந்த மாதிரி பெரிய பெரிய ஊழல்வாதிகளோட மனைவிகள் குடும்பங்கள் சாமி தரிசனங்கிற பேர்ல பண்ற அட்ராசிட்டியில பார்க்கும்போது எனக்கு ஒரு கேள்வி என்ன வரும்னா, சாமி கடவுள் அப்படிங்கிறவரு அவ்வளோ மோசமானவரா? தப்பு தண்டாக்கு உடந்தையா இருப்பாரா? ஒரு திருடன் திருடிக்கிட்டு என்னை காப்பாத்து சாமி நான் திருடிட்டேன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் கொடுப்பாரா, இல்ல திருடனுக்கு நியாயம் கொடுப்பாரா? சாமி நான் திருடிட்டேன், என்னை ஜெயில இருந்து எப்படியாவது காப்பாத்திருங்க, என் மேல வழக்கு பாஞ்சிடக்கூடாது, நான் ஜெயில கழி திணிடக்கூடாது அப்படின்னு திருட வேண்டத சாமி கேட்குமா? கடவுள் கேட்கணுமா? இல்ல பணத்தை பறி கொடுத்தவங்க, அதனால பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுறவங்க, அதனால தற்கொலையே பண்ற அளவுக்கு போகக்கூடிய குடும்பத்து பக்கம் நிற்பாரா? நியாயம் கடவுளுங்கிறவரு எது பக்கம் நிற்பாரு? எங்க மார்க்கத்தின்படி இறைவன் நியாயத்தின் பக்கம் தான் நிற்பாரு அப்படின்னு தான் நாங்க பாக்குறோம். ஆனா இவங்க கும்பிடுற சாமிகள் ஒருவேளை இவங்களுக்கு தான் அந்த 32 லட்சத்துல கிரீடத்தை வாங்கின உடனே மயங்கிடுவாரா, இல்ல இவங்க தங்கத்திலே வேலை சாத்தின உடனே மயங்கிடுவாரா? கடவுளும் அந்த காணிக்கை அந்த பணத்தை பார்த்த உடனே மயங்கி இந்த திருடர்களுக்கும் ஊழல்வாதிகளுக்கும் துணை போயிடுறாரான்னு தெரியல. இதே மாதிரி தான் அந்த திமுகவின் நீட்சியா இப்போ ஒரு குடல் வால் மாதிரி தேவையில்லாம ஒரு வால் வந்திருக்கு இல்லையா, இந்த நம்ம தவக்கல கட்சியோட தலைவர் அவரும் அதே தான் பண்றாரு. திமுகவின் நீட்சியாக அத்தனை தேர்தல் அறிக்கைகள் அத்தனை இலவசங்களை அள்ளி தெளிச்சிருக்காரு. போதாத குறைக்கு பிஜேபியின் நீட்சியாக அங்க பவன் கல்யாண் என்னெல்லாம் பண்ணானோ அத்தனை குத்தையும் பண்றாரு. ஒன்னே ஒண்ணுதான் மிஸ்ஸிங், ஆஸ்பத்திரியில போய் படுக்கல. பவன் கல்யாண் என்ன பண்ணாப்புலன்னா, அத்தனை இளநீ குடிச்சாப்புல, வில்லு விட்டாப்புல, மணமக்களோட நின்று போட்டோ எடுத்தாப்புல, இந்த பரப்புரை வாகனத்துக்கு மேல ரொம்ப ஸ்டைலா மக்களை பாக்குற மாதிரி உட்கார்ந்து இருந்தாப்புல, சைக்கிள் ஓட்டுனாப்புல. இதையெல்லாம் பார்த்து பார்த்து ஈயடிச்சான் காப்பி. தெலுங்கு ரீமேக்லயே நடிச்சு கோடிக்கணக்கில் சம்பாதிச்ச விஜயம் அதை அப்படியே காப்பி அடிச்சுட்டு வந்தாப்புல. கடைசியா பரப்புரை முடிஞ்சதும் இந்த பவன் கல்யாண் போய் அவரு அதாவது சுழந்து தேர்தல் பரப்புரை செஞ்சதுல சுருண்டு விழுந்த மாதிரி போய் மருத்துவமனையில அட்மிட் ஆனாரு. அதை மட்டும் தான் இந்த ஆளு பண்ணல. என்ன நினைச்சு பயந்தாரோ தெரியல. நர்ஸு இல்லைன்னா டாக்டர்கள் மேல நம்பிக்கை இல்லையா, பரலோகம் ஏதாவது அனுப்பிடுவாங்கன்னு பயந்தாரா என்னன்னு தெரியல. அந்த ஒரு டிராமாவை மட்டும் பண்ணாம அடுத்து அப்படியே அதுல இருந்து ஸ்கிப் ஆகி அப்படியே அதுல இருந்து துள்ளி குதிச்சு நேரடியா எங்க போயாச்சுன்னா கோயில் கோயிலா சுத்ததுக்கு போயாச்சு. பல கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஜோசப் அப்படிங்கிற ஒரு பேரை தாங்கி வந்ததாலேயே அவருக்கு ஓட்டு போடுறதுக்கு துணிந்தது உண்டு, ஓட்டு போட்டது உண்டு. ஆனா இந்த ஜோசப் விஜய் ஆலயத்தை பார்த்தா முட்டி போட்டு நடந்து நாடகம் ஆடுறாரு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கோயில்கள்ல உருண்டு உருண்டு போய் நாடகம் ஆடுறாரு. இப்போ போதாத குறைக்கு நேத்து திருச்செந்தூர்ல போய் என்ன சம்ஹாரமா சத்ரு சம்ஹாரம் பண்ணியிருக்காரு. இதுவே தமிழகத்துக்கு வாய்த்த ஒரு பயங்கரமான சத்துரு. இதுவே இந்த தாவேக்க தலைவரே நம்மளை அறியாமலே நமக்கு வாய்த்த ஒரு சத்ருவாகும். இப்போ இந்த சத்ரு போய் சத்ரு சம்ஹார பூஜை பண்ணிச்சுன்னா, ஒருவேளை இந்த பூஜை உண்மையிலே பலிக்கும் அப்படின்னா, ஒருவேளை இந்த பூஜை உண்மையிலே அந்த தெய்வம் உண்மையான தெய்வமா இருந்து சத்ரு சம்ஹார பூஜையை ஏற்றுக்கொண்டதுன்னா அழிய வேண்டிய சத்ரு இவரு தான். ஏன்னா இன்னைக்கு 60 பேரை கிட்டத்தட்ட உயிர் பலி வாங்கிய யமகாதகன் சத்ரு தான் இந்த சத்ரு. உண்மையிலே சத்ரு அழியணும்னு அந்த பூஜை பண்ணிய கடவுள் எந்த கடவுளுக்கு பூஜை பண்ணாரோ அந்த கடவுளுக்கு ஒருவேளை வல்லமை இருந்து அந்த பூஜையை அவர் ஏற்றுக்கொண்டார்னா அழிய வேண்டிய முதல் சத்ரு இந்த தாவேக்கா விஜய் தாங்கிறது உண்மை. அப்போ அவரு சொந்த காசுல அவருக்கு சூனியம் வச்சுக்கிட்டாரா அப்படிங்கிற கேள்வி. இவங்க எல்லாம் எந்த தைரியத்துல இப்படி கோயில் கோயிலா போறாங்க? அதுதான் நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி எல்லா தப்பையும் பண்ணியிருக்கோம். ஊழல் பண்ணியிருக்காரு, வரி ஏய்ப்பு பண்ணியிருக்காரு, ஏழைகளுக்கு எந்த விதத்திலையும் அவர் மார்க்கப்படி உதவி செஞ்சவர் கிடையாது.
கல்வியை வியாபாரமாக்கியிருக்காரு. அவ்வளவு பினாமி சொத்துக்கள், அவ்வளவு அரசுக்கு தெரியாம கருப்பு படங்களுக்கு நடிக்க வாங்கியிருக்காரு. மார்க்கத்துக்கு எதிராக நடிச்சிருக்காரு. அந்நிய பெண்களை வந்து தழுவி நடிக்கிறது, சிகரெட் குடிக்கிறது, தண்ணி அடிக்கிறதுன்னு போதாத குறைக்கு நிஜ வாழ்க்கையில போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டவர்னு ஒரு பேச்சும் இருக்குது. இப்படி சொந்த குடும்பத்தை நிர்வகிக்க தெரியாம சொந்த மனைவி மக்களை வீட்டை விட்டு வெளியேற்றியவர், அவர்களுக்கு செலவழித்ததை கடன்ல எழுதி வச்சவரு, ஒரு நடிகைக்காக சொந்த குடும்பத்தையே வந்து தெருக்கோடியில விட்டவரு அப்படிங்கிற அத்தனை வேதாகமத்துக்கு புறம்பான செய்கைகளையும் கொண்ட இந்த விஜய் அவர்களை எப்படி கிறிஸ்தவ மார்க்கம் ஏற்குது? இல்ல நீங்களும் அப்படிப்பட்டவர்களா தான் இருக்கீங்களா? உங்களுடைய எண்ணங்களும் இதே மாதிரிதான் இருக்குதா? இந்த வாழ்க்கை தான் நீங்களும் வாழ்றீங்களா? நமக்கு தெரியல. ஆனா இப்படிப்பட்ட இந்த கிறிஸ்தவ மார்க்கத்துக்கும் அவர் உண்மையா இல்ல. சரி, நான் எம்மதமும் சம்மதமும் காட்டிக்கிறதுக்கு இந்து கோயிலுக்கு போறாரு, இல்லைன்னா இந்து மத வழிபாடு அவர் பின்பற்றாருன்னா ஒன்றும் தவறு இல்லை. மதம், எந்த மதத்தை யார் வேணாலும் வழிபடலாம், அவங்கவுங்களுக்கு உரிமை இருக்கு. மும்மதத்தையும் வழிபடலாம். இல்ல உலகத்துல உள்ள மொத்த உலகத்துல என்னென்ன தெய்வங்கள் இருக்கோ அந்தந்த தெய்வங்களையும், எத்தனை தெய்வங்களையும் அவங்கவுங்க உரிமை கொண்டாடலாம், வணங்கலாம். ஆனா எதுக்காவது உண்மையா இருந்தீங்களா? இந்து மதமோ கிறிஸ்தவ மதமோ இஸ்லாமிய மதமோ எந்த மதமா இருந்தாலும் கெட்டது செய்ய சொல்லல, அரக்கர்களை அழிக்கணும்னு தான் சொல்லுது. அரக்கர்களை கடவுளே அவதாரம் எடுத்து வந்து அழிச்சாருன்னு தான் இருக்குது. அப்படி பார்த்தா ஒரு அவதாரம் வந்து உங்களை அழிச்சுதான் போடணும் அப்படிங்கிறத சொல்லி. ஏன்னா நீங்கள்லாம் நவீன அரக்கர்கள், அந்த அரக்க சிந்தனையுள்ள சைக்கோ சிந்தனையுள்ள மனித உருவில் நடமாடும் அரக்கர்கள். அதனால உங்களை அழிக்கிறது தான் கடவுளுக்கு முதல் வேலையா இருக்கணும் சொல்ல போனா. அப்போ நீங்க எம்மதத்தையும் நான் வந்து கொண்டாடுவேன் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக நீங்க முட்டிக்கால் போட்டு போகலாம், முட்டிக்கால் முட்டி போடுறீங்க, உருண்டு புரள்றீங்க, எல்லாம் பண்றீங்க. ஆனா எந்த நேர்மையின் அடிப்படையில எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு கடவுள் முன்னாடி போய் நிக்கிறீங்க? அவ்வளவு தப்பு. கையில இருக்கிறது, வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே தப்பு. எல்லாமே கடவுள் வேதம் சொல்லும் இலக்கணத்துக்கு எதிரானது. எந்த வேதமும் நீ வந்து உல்லாசமா இரு, கேளிக்கையா இரு, எவ்வளவு பெண் வேணாலும் வச்சுக்கோ, எவ்வளவு நாளும் அரசாங்கத்தை ஏமாத்து, பணத்தை வந்து அதாவது இல்லீகலா பணம் சம்பாதி, ஏழைகளுக்கு கொடுக்காட்டியும் பரவாயில்ல அப்படின்னு எந்த வேதமும் சொல்லல. எந்த வேதாகமத்துல புராண கதைகளை சொல்றதா இருந்தாலும் அதுல ஒரு வள்ளல் தன்மையை சொல்லும். ஒரு புலவர் இருந்தாரு, அவர் அங்க போய் பாடினாரு, பரிசு பெற்றாரு. இல்ல இப்படி ஒரு மகன் இருந்தாரு, அவர் வந்து ஏழையா இருந்தாலும் உதவுனாரு, அதனால அவர் கஷ்டப்பட்டப்ப சாமி வந்து மனஸ்வரூபத்துல வந்து உதவிச்சு. இப்படி வந்து பிறருக்கு உதவும் மனப்பான்மை, இறக்கு குணத்தை தான் எல்லா வேதங்களும் போற்றி இருக்கும். அப்படி நல்லதே தான் எல்லாமே போதிக்குது. மார்க்க முரண்பாடுகள் இருந்தாலும் அத்தனை மார்க்கங்களும் சொல்ல வருகின்ற சாராம்சம் என்னன்னா, நல்லவர்களுக்கு நான் துணையா இருப்பேன், நான் போதிக்கிறதுக்கு நேர் மாத்தி நீ வந்து வழி நடந்தா நீ வந்து கடவுளை கும்பிடல, நீ சாத்தான கும்பிடுறன்னு அர்த்தம் அப்படிதான் சொல்லுது. அப்போ இவ்வளவு தப்பும் தவறுமா இருந்துகிட்டு என்ன மூஞ்சில போய் நீங்க வந்து கோயிலா ஏறி இறங்குறீங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா எங்களுக்கே இவ்வளவு கோவம் வருதுன்னா, உங்களை படைச்சதா கருதும் இறைவனுக்கு கோவம் வந்துன்னா என்ன அடி வாங்குவீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பெருத்த கேள்வியே அதுல இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா எங்க போயிருக்கீங்க? இன்னைக்கு சீரடி பாபா கோயிலுக்கு போறதா, அதுவும் தனி விமானத்துல. அப்பா, எளிமையான நபர், உச்சத்தை விட்டு வந்த நபர், இதுக்கெல்லாம் இப்ப எப்படி காசு இருக்கிற காசை எல்லாம் ஜெட்டு விமானத்துக்கே போட்டாருன்னா அப்ப அவருக்கு அடுத்து இனிமே வாழ்றதுக்கு என்ன காசுல அவர் வந்து வாழ்வாரு? ஒருவேளை எம்எல்ஏ ஆயிட்டாரு, ஒருவேளை முதல்வர் ஆயிட்டாருன்னா அவருக்கு காசெல்லாம் இப்படி ஜெட் விமானத்திலே போட்டு தீத்துட்டாருன்னா அவருடைய 1 லட்சம் சம்பளத்துல மீதி எல்லா இதையும் அவர் வந்து வாழ்ந்துட முடியுமா? எல்லா வேலையாளர்களுக்கும் இது கொடுத்துட முடியுமா? அப்போ ஏதோ பினாமி சொத்து இருக்குன்னு தானே அர்த்தம். வாரி சுருட்டி அரசாங்கத்தோட கண்ணுல வந்து என்னது சேரள்ளி மண்ணை தூவிக்கிட்டு நீங்க வந்து கோடிக்கணக்குல பினாமி சொத்துக்கள் பினாமி வருமானங்கள் வச்சிருக்கீங்கன்னு தானே அர்த்தம். இல்லைன்னா நீங்க வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், இனிமே வந்து எனக்கு இந்த அரசியல்ல எதுவுமே லாபம் இல்லை அப்படின்னா இனிமே போக போற பயணங்களுக்கு இனிமே நீங்க எத்தனையோ வருடங்கள் இந்த உலகத்துல வாழ வேண்டியது இருந்தா உங்களுடைய வாழ்க்கை நடத்துறதுக்கு எளிமையா வாழ்ந்தாதான் உங்களால வாழ முடியும். ஆனா நீங்க அதே உச்சத்துல இருக்கும்போது என்னென்ன சொகுசுகளை அனுபவிச்சீங்களோ அதே அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்னா அப்போ உங்களுக்கு வேற சோர்ஸ் இருக்கு. ஏதோ ஒண்ணு வந்து சட்டத்துக்கு புறமான வருமானம் உங்களுக்கு கொட்டுன்னு கொட்டதான் போகுது. அந்த தைரியத்துலதான் நீங்க இதை பண்றீங்கன்னு அர்த்தம். அப்போ எதுலையுமே உண்மை இல்லை, எதுலையுமே நேர்மை இல்லை. எதுலையும் நேர்மை இல்லாத உண்மை இல்லாத ஒருத்தர் வந்து உங்களுக்கு நேர்மையான ஆட்சியை தந்துருவாரு. சொன்ன வாக்குறுதிப்படி பைக்கு, காரு, ஃபிளைட்டு கூட உங்க வீட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுவாரு. ஆமா, ஒரு அட்டை பாக்ஸ்ல உங்க குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஆளுக்கு ஒரு ஃபிளைட் வாங்கி தந்தாலும் வாங்கி தருவாரு. இதை தான் நான் சொன்னேன் அப்படின்னு கூட சொல்லுவாரு. இப்படின்ட்டு நம்பி நீங்க ஓட்டு போடுறீங்க. இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுது, சில இளசுகள்கிட்ட பேசும்போது என்ன தெரிய வருதுன்னா, திமுக எப்படி ஆண்டுது, மோசமா தானே ஆண்டுது, அதுல நாம உயிரோட வாழ்ந்துட்டு போகலையா, நம்மளாம் செத்தா போயிட்டோம்,
திமுக அதிமுக வந்து அரசாளும் போதும் மோசமான ஆட்சி தானே, இதே தவறும் தானே செஞ்சுது. நாம உயிர் வாழலையா, நம்முடைய பிள்ளைங்களா உயிர் வாழலையா, இருக்கும் தானே. அது மாதிரி இவரும் வந்து மோசமா நடத்தினாலும் பரவாயில்ல, இவரும் வந்து சுடுகாடு ஆக்குனாலும் பரவாயில்ல, இவரும் வந்து திருடினாலும் பரவாயில்ல, நமக்கு எதுவுமே செய்யாட்டாலும் பரவாயில்ல, அவர் சேர்ல வந்து உட்கார்ந்தா போதும், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லுது. அப்போ இவங்களுக்கு ஒரு மோசமான நிர்வாகம் வந்துச்சுன்னா என்ன எதிர்விளைவுகள் வரும், மறைமுக தாக்குதல்கள், மறைமுக விளைவுகள், என்னென்ன பாதிப்புகள் வருங்கிறது புரியலைங்கிறது தான் அடிப்படை உண்மை. ஏன்னா இந்த கொரோனா பாஸ் கேஸுகள் தான் இப்ப இவருக்கு வந்து ஓட்டு போடுறது. ஒழுங்கா அந்த 10, 11, 12 முறைப்படி தேர்வு எழுதி சரியான விகிதத்துல அவங்க தேர்ச்சி பெற்றிருந்தாங்கன்னா அதுல வந்து ஒரு என்ன நல்ல ரிசல்ட் அப்படின்னு ஒண்ணு கிடைச்சிருக்கும். ஏன்னா இப்ப அந்த 10, 11, 12ல கட்டுரைகள் எழுதுறது, அந்த அது ஜெனரல் நாலேஜ் சம்பந்தமா கொஸ்டின், முதல்வன், தலைவர்கள், இவர்கள் பற்றிய ஒரு சின்ன ஒரு கட்டுரையோ ஏதோ ஒரு 5 மார்க்குக்கு இல்ல 10 மார்க்குக்கு தமிழிலோ ஆங்கிலத்திலோ எழுத வேண்டியது வந்திருக்கும். அப்ப அவங்க சில ரெஃபரன்ஸ் எதையாவது ஒண்ணு வந்து அவங்க வந்து என்ன சொல்லி செய்ய வேண்டியது இருக்கும், இதை எழுதுறதுக்கு சில தேடல்கள் தேடி இருப்பாங்க. தேடல்கள் தேடினால ஒரு 5 முக்கியமான ஒரு தலைவருக்கான தகுதி என்ன, ஒரு முதல்வருக்கான தகுதி என்ன அப்படிங்கிறது ஒரு 5 குறிப்பாவது அவங்க மண்டைக்குள்ள ஏறி இருக்கும். இது எதுவுமே தேவைப்படாததுனால 3 வருஷமா அப்படியே ஆல் பாஸ்ன்னு கொரோனா பாஸ் ஆனனால எல்லாமே கொரோனா கிருமியா மாறி இருக்கு அப்படிங்கிறது தான் இதுல உண்மை. ஆனா அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆமா, அவர் திமுக மாதிரி வந்து மலையை வெட்டிட்டு போறாரு என்ன, அவர் திமுக மாதிரி வந்து மணலை கொள்ளடிச்சிட்டு போறாரு என்ன, அவர் திமுக மாதிரியே தண்ணி பற்றாக்குறை, தண்ணியை பத்தி கவலைப்படாம, நீர்நிலைகளை பத்தி கவலைப்படாம போறாரு. உங்களுக்கு என்ன, மின்சாரம் இல்லைன்னா கடன் வாங்கி பக்கத்து மாநிலத்திலிருந்து கடன் வாங்கி தந்துட்டு போறாரு. இதுல என்னன்னா நாளைக்கு இந்த நாடு வந்து வறட்சியில போயிரும், பஞ்சத்துல போயிரும். பஞ்சத்துல போனா இவங்கெல்லாம் தப்பிடுவாங்க, நம்முடைய தலைமுறை பட்டினியில சாவுங்கிற ஒரு அறிவு, ஒரு பொது புத்தி கூட இவங்களுக்கு இல்ல. மிகுந்த சுயநலம். இதை எடுத்து சொன்னா கூட ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, பரவாயில்ல, நாங்க இனிமே என்ன எங்க பேரன் பேத்தியை பத்தி நாங்க ஏன் யோசிக்கணும், இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கை என்ன, அதுல நாங்க எப்படி வாழ்றோம், எவ்வளவு சுயநலமான வாழ்க்கை, நம்ம வாழ்ற வாழ்க்கை போதும், அதுக்கு பிறகு அந்த நாடு சுடுகாடா என்ன, வறட்சியா போனா என்ன அப்படின்ட்டு பேசுறாங்க. இதை உங்களுடைய மூதாதையர்கள் நினைச்சிருந்தா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வீடு வாசலோ, இல்லைன்னா உங்களுக்கு இன்னைக்கு ஒரு மரம் சார்ந்த ஏக்கர் கணக்குல நிலங்களோ, இப்ப சாப்பிட்ற சாப்பாடோ கிடைச்சிருக்குமா? நம்முடைய மூதாதையர்கள் இதே மாதிரி சுயநல போக்கோட சிந்திச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு நீங்க இதை பேசக்கூடிய அளவுக்கு வந்திருக்க முடியுமா அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு மண்டையில ஏறவே இல்லை. அந்த அளவுக்கு மூளையை மழுங்கடிச்சு வச்சிருக்காருன்னு சொல்லணும். இதுல ஜோசப் விஜய் போற இடம்லாம் கூட்டம் வைப்பாங்க. அவர் ஒரு அதிகாலையில திருச்செந்தூர் கோயிலுக்கு போறாரு. ஆனா பல காணொளிகள் பார்க்க முடியுது. ஒரு 4 மணிக்கு 3 மணி வாக்குலயே வீட்டுல இருந்து தூக்கத்துல இருந்து எழும்பி மக்கள் போறாங்க. அதாவது இது வந்து அந்த கட்சியோட உறுப்பினர்களோ தொண்டர்களோ இல்ல, விஜய் விரும்புகின்ற அந்த விசிறி கூட்டங்கள், அவருக்கு ஓட்டு போட்ட கூட்டம் கூட வச்சுக்கோங்களேன். குடும்பமா எழுப்பி நைட்டியோடையும் அந்த தூக்கத்துல அறகுற தூக்கத்திலையும் போய் அவருக்கு வந்து மலர் தூவி அவர் கைய கால ஆட்டி அவரை வந்து என்ன சொல்றது உற்சாகப்படுத்துறாங்கன்னா அந்த தகவலை பரப்புனது யாரு? ஒரு கோயிலுக்கு போறத கூட அடக்கி வாசிச்சு அமைதியா போய், ஒரு நல்ல மனுஷன் கோயிலுக்கு போறான்னா பப்பரப்பான்னு கொட்டடிச்சுட்டா போவான், நான் கோயிலுக்கு போறேன், வடிவேல் நான் ஜெயிலுக்கு போறேன்னு சொன்ன மாதிரி இந்த நான் கோயிலுக்கு போறேன்னு கொட்டடிச்சுக்கிட்டே போறாரு. அதாவது இந்த ஆளுக்கு கூட்டம் பார்க்கலன்னா தூக்கம் வராதுங்க. அதுதான் இப்போ கூட்டமோ போபியால இந்த விஜய் வந்து பாதிக்கப்பட்டிருக்காப்ல. நிறைய அவருக்கு சொல்ல முடியாத போபியாக்கள்லாம் இவருக்கு இருக்கு. கூட்டமோ போபியா, இந்த போற இடத்துல கூட்டத்தை பார்க்கல, ஒரு கூட்டம் வந்து கைய கால ஆட்டலைன்னா இவருக்கு வந்து வாழ்க்கையே நொடிச்சு போயிடும். அதனால இந்த மனநிலை பாதிப்புனாலதான் நடுராத்திரி அது வந்து குழுக்கள்ல பகிரப்பட்டு இந்த இடத்துக்கு இப்படி வர்றாரு, எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லப்பட்டு எல்லாரும் எழும்பி தூக்கத்துல போறாங்கன்னா எவ்வளவு பெரிய கூட்டத்தை வந்து அட்டென்ஷன் சீக்கிங் ஒரு பர்சனாலிட்டியோட இந்த சைக்கோ நகர்றாருன்னு பாருங்க. நம்மளும் தான் வாரந்தோறும் கோயிலுக்கு போறோம், எத்தனையோ பிரபலங்கள் கோயிலுக்கு போறாங்க, காதும் வச்ச மாதிரி தான் போறாங்க, அவங்கெல்லாம் கூட்டத்தை கூட்டிட்டா போறாங்க. ஒரு கோயில்ல அஜித் அவர்கள் போகும்போது கூட்டம் கூடுது, தள்ளு முள்ளு ஆகுது, அவர் வார்ன் பண்றாரு, நீ சாமி கும்பிடு, விசில் அடிக்கிறாங்க. அப்ப கூட ஒரு 2-3 தடவை அப்படி பார்த்துக்கிட்டு கொஞ்சம் ஓரமா போய் பின்னாடி திரும்பி விசில் அடிக்க கூடாது, இது கோயில் அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட பிரபலங்களும் இருக்காங்க. ஆனா இது ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு சைக்கோத்தனமான பிரபலமாச்சே. இது வந்து தான் கோயிலுக்கு போறத பறை அடிச்சு முரசடிச்சு கொட்டடிச்சு கூட்டம் கூடிக்கிட்டு கைய கால ஆட்டிக்கிட்டு போகுது. இது வந்து ஒரு ஆபத்தான மனநோய் பிடிச்ச ஒரு சைக்கோவா தான் இது வந்து வெளிப்படுது அப்படிங்கிறத நான் சொல்றேன். அதே மாதிரி இப்ப இது சீரடி பாபா கோயிலுக்கு வேற போறாப்புல.
அதுவும் அப்படிதான், கூட்டம் சொல்லி எடுத்து ஆளு முண்டி அடிச்சு போவாங்க. இதெல்லாமே தகவல் நேத்தே பரவியாச்சு. அதனால கணக்கில் அடங்கா கூட்டம் இவருக்கு வரதான் செய்யும். ஆனா இவர் எவ்வளவு தூரம் இந்த தலைமை தற்குறியும் இதை பின்பற்றும் அந்த தருதலை தற்குறிகளும் என்ன மாதிரி ஒரு சைக்கோத்தனமான மனநிலையில இருக்காங்கிறத ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி கிருபாகரன் அவர் தன்னுடைய வார்த்தையில வெளிப்படுத்தியிருக்காரு. யாரும் தேர்தலுக்கு அப்புறம் விஜய் ரசிக மனப்பான்மையோட இருக்கிறவங்க மனசை தேத்திக்கோங்க, எது வந்தாலும் எதிர்கொள்ள தயாரா இருங்க, நீங்க தவறா எந்த முடிவும் எடுத்துறாதீங்க, யாருக்காகவும் உங்களுடைய உயிரை நீங்க இழக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு ரொம்ப உணர்ச்சிகரமா பேசி ஒரு பேட்டி போட்டிருக்காருன்னா, ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி கிருபாகரன் அப்படிங்கிறவருக்கே இந்த ஒரு எச்சரிக்கை உணர்வு, இந்த பரிதாப உணர்வு இருக்குன்னா இவங்க எப்பேற்பட்ட ஒரு மனநோயில இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. ஏன்னா எதானாலும் இதுங்க எதையாவது செய்யும், வெற்றி பெற்றாலும் சாகும், தோத்தாலும் சாகும். அப்படிப்பட்ட ஒரு மரக்கலண்ட கூட்டமா இது இருக்குது. அப்படி இருக்கும்போது அவரே அந்த இனிமே 4ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த தருதலை கூட்டம் பண்ண போற அழிச்சாட்டி என்னவா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல ஒரு காணொளி வெளியிட்டிருக்காருன்னா, எவ்வளவு ஒரு அபாயகரமான ஒரு இடத்தை நோக்கி தமிழகம் போயிட்டு இருக்கு, எவ்வளவு ஒரு அபாயகரமான ஆளோட கையில இளைஞர்கள் மாட்டியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு வேதனைக்குரிய இதா இருக்குது. பார்க்கலாம். ஆனா ஏன் நாம இவரை அதிகமா சாடுறோம் அப்படின்னா, திமுக எவ்வளவு அபாயகரமானதோ, திமுக அதிமுக எவ்வளவு ஆபத்தானதோ அதுக்கு 10 மடங்கு ஆபத்து. அதாவது நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, விஜய் அப்படிங்கிறவர் யாருன்னா, தாவேகா அப்படிங்கிறது யாருன்னா திமுக பிளஸ் அதிமுக பிளஸ் காங்கிரஸ் பிளஸ் பிஜேபி, இந்த 4ஐயும் சேத்தாப்புல வரக்கூடிய கேரக்டர் தான். இந்த எந்திரன் படத்துல எல்லாம் தனித்தனியா கிடக்கக்கூடிய எந்திரங்கள்லாம் சேர்ந்து ஒரு ராட்சத எந்திரமா வரும் இல்லையா, அந்த ராட்சத எந்திரம் தான் உலகத்தை தமிழ்நாட்டை அழிக்க வந்த ஒரு ராட்சத சைக்கோ எந்திரம் தான் இந்த தாவேகா விஜய். கார்ப்பரேட்டுகளால, அதாவது திமுக அதிமுக எல்லாருமே இந்த விஜயை சைலண்டாக வளர்த்து விடுவாங்க, சைலண்டாக மட்டம் தட்டுவாங்க. ஏன்னா இவரை வளர்த்து விடுறதே கார்ப்பரேட்டுகள் தான். கார்ப்பரேட் யாரோட ஆட்கள்? திமுக பாஜகவோட ஆட்கள் தான். ஏன் அண்ணன் சீமான் அவர்களை இந்த கார்ப்பரேட் விரும்பாதுன்னா, அவருடைய திட்டங்கள் எல்லாமே கார்ப்பரேட்டுக்கு அடிமடியில கைய வைக்கிற திட்டங்கள், அவர்களுக்கு போனி ஆகாத திட்டங்கள். அப்போ எந்த காலத்திலையும் தமிழ் தேசியம் வளர்ந்துடக்கூடாதுங்கிறது திமுகவோட லட்சியம், திராவிடத்தோட லட்சியம். அதே நேரத்தில் கார்ப்பரேட்டுகளுக்கு தங்களுடைய நிறுவனங்களுக்கு தங்களுடைய லாபகரமான தொழிலுக்கு வேட்டு வைக்கிற மாதிரி சீமானுடைய திட்டங்கள் இருக்கு. அப்ப சீமான் வந்துடக்கூடாது. அப்ப கார்ப்பரேட்டும் விஜயை வளர்த்து விடுது, திமுகவும் விஜய் வளர்வதை ரசிக்குதுன்னா திமுகவை மிஞ்சி வளர விடாது. அதே நேரத்துல அதிமுக திமுக வெறுப்பு ஓட்டுகள், அதாவது அதிமுக திமுக காங்கிரஸ் பாஜகவின் ஊழல் தனத்தையும் அநீதிகளையும் பொறுக்காத மக்கள் தான் அண்ணன் பக்கம் நிற்பாங்க, நாம் தமிழர் பக்கம் வருவாங்கங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அப்போ நாம் தமிழர் வளர்ந்துரும். இந்த வெறுப்பு ஓட்டுகளை சேர்த்தாலே அண்ணன் சீமான் வெற்றி பெற்றுவாரு அப்படிங்கிற கணக்குல தான் இதை இன்னொரு ஆளுக்கு மடமாத்தணும். நம்முடைய வெறுப்பு ஓட்டுகள் முன்னாடி எல்லாம் திமுக வெறுப்பு ஓட்டு அதிமுகவுக்கு போயிட்டு இருந்து, அதிமுகவோட வெறுப்பு ஓட்டுகள் திமுகவுக்கு போக, இப்படி மாத்தி மாத்தி போயிட்டு இருந்தது. ஒரு சேர 4 முக்கியமான கட்சிகளோட வெறுப்பு ஓட்டுகள், அந்த ஓட்டுகள் எல்லாமே நாம் தமிழருக்கு வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை மழுங்கடிக்கணும். நாம் தமிழரை முளைக்க விட்டுறக்கூடாது, முளைச்சாலும் ஆளை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒற்றை கணக்குல தான் விஜய்க்கு அந்த ஓட்டுகள் போட்டோன்ட்டு அவங்க மௌன சாமியார் மாதிரி மௌனம் காக்குறாங்க. இல்லைன்னா இந்த கரூர் விஷயத்திலேயே விஜய் மேல தப்பு இருக்கான்னா இருக்கு, அவரும் ஒரு காரணமான அவரும் ஒரு காரணம். தாராளமா அவர் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்கலாம், கைது நடவடிக்கை எடுத்திருக்கலாம். இது ஒரு அபாயகரமான கட்சி அப்படிங்கிறத கொண்டு போய் கட்சியை தடை செய்யறதுக்கு கூட முயற்சி பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் ஏன் பண்ணலனா, இதெல்லாம் பண்ணுனா அந்த ஓட்டுகள் எல்லாமே நாம் தமிழர் கட்சிக்கு வரும், புதிய தலைமுறை வாக்குகளும் நாம் தமிழர் கட்சிக்கு தான் வரும். அப்ப நாம் தமிழர் கட்சி ஜெயிச்சிரும், சீமான் அவர்கள் அரியணை ஏறிடுவாரு, தமிழ் ஜெயிச்சிரும் அப்படிங்கிற ஒற்றை காரணத்துக்காக தான் இந்த திராவிடமும் விஜய ஆதரிச்சு வச்சிருக்கு. ஆதரிச்சுன்னா அதுக்காக விஜய வளர விடாது, விஜய தங்களை தாண்ட விடாது, அதே நேரத்துல தமிழரையும் தூங்க விடாது. நாம என்ன செய்யணும்? நாம தூங்காம போராடணும். அவன் என்ன நம்மளை தூங்க விடாம பண்றது? நாம அவனை தூங்க விடாம நம்முடைய போர்க்குணத்தை காட்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் வென்றே தீரும் இந்த தமிழ் தேசியம்.